சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆ, என்னோட இந்த மொட்டையோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஏதோ சும்மா நம்ம சேஞ்ச் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறமா சரி என்னோட க்ளோஸ் சர்க்கிள்க்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபன்னுக்காக அப்லோட் பண்ணேன். பட் அது இவ்வளோ ரீச் ஆகும் அண்ட் ரீல்ஸ் வந்துட்டு 5000+ வியூஸ் வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண அந்த ரீல்ஸு. அண்ட் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோக்கு வந்துட்டு சம் 2500 வியூஸ் வந்துருக்கு. இது வரைக்கும் என்னோடய சேனலில் அவ்வளோ வியூஸில் போனதே இல்லை. 50 வியூஸ் தாண்டதே வந்துட்டு ஒரு பெரிய கஷ்டம். ஒரு வருஷமாக எனக்கு அதனாலேயே வந்துட்டு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி யார் பார்க்க போகிற நம்ம வீடியோஸை எதுக்கு போடணும், ஆனாலும் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு வேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சதை நிறையா ஷேர் பண்ணணும் அண்டு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். எடிட் பண்ணும்போது ஆர்வமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா பண்ணி வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது போட்டதுக்கப்புறமா அப்படியே புஷ்ஷுன்னு ஒரு வியூவும் இல்லாமல் ரொம்ப கம்மியான வியூஸ். ஒரு வியூ கூட இட் கவுண்ட்ஸ். பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் அது வரலை, உள்ளுக்குள்ளேருந்து வரல ஆக்சுவலி. அண்ட் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி, இந்த மொட்டை வீடியோ கூட என்ன போட போகிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், ஏதோ ஒரு சேஞ்ச் இது வந்திருக்கு நம்ம, அதனால் போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டேன். அது இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். புதுசாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியில் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஹாய். அண்ட் வேறு என்ன, இந்த குட்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாளாக நானும் தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன், சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, ஏன் மொட்டை அடிச்சிங்க, எதுக்கு, இது ஃபஸ்ட்டு மொட்டையா இல்லைன்னா வேண்டுதலா, இந்த கரேஜான டிசிஷன் எப்படி எடுத்தீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஃபீலிங்காக இல்லையா அவ்வளோ லாங் ஹேர் வந்துட்டு ஷேவ் பண்ணது, அது மாதிரி நிறையா மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் வில் அப்லோட் வீடியோஸுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, இப்போ நார்மலாக ஜென்ரலாக நம்மளோட ஃபேமிலியில் எல்லாருமே, இப்போ தெலுங்கு பீப்புளாக இருந்தாலும் சரி, தமிழ் ஆளுங்க இருந்தாலும் சரி, சின்ன வயசில், அதாவது பிறந்த உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவளோட சைல்ட்ஹுட் முடிகிறதுக்குள்ளேயே 3 தடவை மொட்டை அடிக்கிறது நம்மளோட ஒரு ட்ரெடிஷனே வச்சுப்போமே. அதாவது திருமலைக்கு போய் மொட்டை அடிக்கிறதோ, இல்லைனா பழனிக்கு போய் மொட்டை அடிக்கிறதோ, இல்லைனா அவங்க குலதெய்வ கோயிலில் போய் மொட்டை அடிக்கிறதோ, அது வந்துட்டு எல்லாரோட ஈச் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். சேம் வே எங்களோட ஃபேமிலிக்கும் அந்த ட்ரெடிஷன் இருக்குது. பட் என்ன ஆச்சு, என்னோடய ஃபஸ்ட்டு மொட்டை வந்துட்டு 1 இயரில் கொடுக்கணும் ஆக்சுவலி எங்களோட ஃபேமிலியோட ட்ரெடிஷன் படி. பட் என்னோட 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறமா கொடுக்க முடியல. இப்போ போடலாம் அப்போ போடலான்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்துச்சான். எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என் தங்கச்சியே பிறந்துட்டா. அவளுக்கு 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறமா தான் எனக்கு ஃபஸ்ட்டு மொட்டையை அடித்தாங்க. அது வரைக்கும் நான் பிறக்கும்போது எவ்வளோ, அதாவது பர்த் ஹேர் அப்படியே என் கூட அப்படியே இருந்துச்சு 5 இயர்ஸ். எனக்கு 4 இயர்ஸ் இருக்கும்போது தான் என் தங்கச்சி பிறந்தா. நான் 2000 பிறந்தேன், அவள் 2004 பிறந்தா. அண்ட் அவளுக்கு 1 இயர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவளுக்கு 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி, ஃபேமிலியோடு கிளம்பி திருப்பதி போயிட்டு மொட்டை அடித்தோம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மொட்டை. அது குட்டி வயசில், அதனால் தெரியாது, என்ன ஹாப்பியாக கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் செகண்ட் மொட்டை அடிக்கிறதுக்கு ஐ திங்க் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா, எனக்கு 7 இயர்ஸ் இருக்கும்போது நினைக்கிறேன்,
7 இயர்ஸ் இருக்கும்போதும் அதே மாதிரி ஃபேமிலியாக திருமலா போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம். தேர்டு மொட்டை அடிக்கும்போது என் தங்கச்சிக்கு ஐ திங்க் 5 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. எனக்கு மறந்துடுச்சு ஆக்சுவலி. இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்காக எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், எப்போ மொட்டை அடிச்சிங்க தங்கச்சிக்கு 3வது மொட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ என் தங்கச்சிக்கு 5 இயர்ஸ் இருக்கும்போது, அப்போ எனக்கு 9 இயர்ஸ். எனக்கு 9 இயர்ஸ் இருக்கும்போது தேர்ட் மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. நான் போகும்போது எந்த ரியாக்ஷனும் பண்ணலையா. ஆனால் திருமலாக்கு போனதுக்கப்புறமா அதாவது இந்த மொட்டை அடிக்கிற அந்த டான்ஷர் சென்டர் அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு மொட்டையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு லாங் ஹேர் இருந்துச்சு அப்போவே. இந்த 2 இயர்ஸ்லேயே நல்லா வளர்ந்துச்சு எனக்கு. அதாவது இந்த 7 இயர்ஸ்லேருந்து 9 இயர்ஸ்க்குள்ளே அந்த நல்லா வளர்ந்துடுச்சு லாங்காக. இடுப்பு வரைக்கும் நல்லா வளர்ந்துருந்துச்சு. ரொம்ப திக்காக இருக்கும் என்னோடய ஹேரு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு கார்த்திகா ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீளமாக ஒரு முடி வரும் பாருங்கள், அவ்வளோ திக்காக, அவ்வளோ நீளம் இல்லை, அதில் பாதி தான். சாஃப்டாக சில்கியாக அப்படியே இந்த ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க நிறையா கண்டிஷ்னர் சீரம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது எல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் வந்துட்டு அதை மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு என்னோடய ஹேர்னால் அவ்வளோ பிடிக்கும்ன்றத விட எனக்கு என் ஹேர் இல்லாமல் நல்லா இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தேன் அந்த 9 வயசு அப்போ. அண்ட் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட ஸ்டப்பனாக என்னோடய டிசிஷனில் நான் இருந்தேன். பட் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இல்லைம்மா, அது 3 தடவை மொட்டை அடிக்கிறது நம்மளோட ஃபேமிலியோட ட்ரெடிஷன், அது கொடுத்துடணும், அது உன்னோட முடி இல்லை, அது சாமியோட முடி, நம்ம சாமிக்கிட்ட கொடுத்துடணும், அப்போ தான் நல்லது. அதுக்கப்புறமா உனக்கு வளர்ந்துடும். இப்போ கொடுத்துட்டா மறுபடியும் ஒரு 2 இயர்ஸில் உனக்கு வளர்ந்துடும், உனக்கு தான் நல்லா இருக்குல்ல முடி, வளர்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ கொடுத்துட்டோன்னா முடிஞ்சிடும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலுமே நான் ஒத்துக்கவே இல்லையா. இல்லை, நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு மொட்டை பிடிக்கல, எனக்கு இந்த பெருமாளே பிடிக்கல, இவர் ஏன் இப்படி இருக்காரு, நான் முடி கொடுத்தாதான் இவருக்கு பிடிக்குமா, இல்லைன்னா எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுமா, நான் முடி கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்த சாமியே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தெரியாத வயசில் அறியாத வயசில் கொடுத்துட்டேன். நான் அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே எங்கள் அம்மா வந்துட்டு அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, சாமி தப்பு, பிடிக்கலலாம் சொல்லக்கூடாது, நீ கொடுத்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொட்டை அடிச்சிட்டா வளர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் ஒத்துக்கவே இல்லையா. எங்கள் அப்பா அதுக்கப்புறமா நான் ரொம்ப நேரம் அடம் பிடிச்சதுக்கப்புறமா, எப்போவுமே இந்த பொண்ணுங்களுக்கு அப்பா செல்லம் அதிகம் இருக்குல்ல, அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கோ என் மேலே செல்லம் அதிகம் மீன்ஸா. அதனால் சரி, அவள் தான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாள், விட்டுடு, அவளை மொட்டை அடிக்க வேணாம், நம்ம வந்துட்டு சின்ன பொண்ணுக்கே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு மட்டும் 3வது மொட்டை அடிச்சிட்டாங்க. நான் மட்டும் மொட்டை அடிக்காமல் ஜாலியாக ஹாப்பியாக வந்துட்டேன் சாமியை பார்த்துட்டு. அதுக்கப்புறமா எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்ட் நான் மொட்டை அடிக்கலை அப்போ 9 இயர்ஸு. அதுக்கப்புறமா என்னோடய முடி சூப்பராக வளர்ந்துச்சு, நல்லா 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 இருந்துச்சு க்ரோத்து. நான் எப்போ அடிக்கலைன்னு சொன்னேனோ 9 இயர்ஸு, என்னோடய டீனேஜ் ஸ்டார்ட் ஆகிறப்ப, கரெக்டாக டீனேஜ் ஸ்டார்ட் ஆகிறப்ப என்னாச்சு, முடியல வராத பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இது வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம், ஓகே சாமிக்கு முடி கொடுக்கல அதனால தெய்வ குத்தம் ஆயிடுச்சா, இல்லைன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் தந்துட்டாரு, அதை மாதிரியெல்லாம் நான் எடுத்துக்கல. இது வந்துட்டு நான் வேறு ஒரு சென்ஸில் எடுத்துக்கிட்டேன், அதை நான் சொல்கிறேன். என்னோடய டீனேஜ் நான் என்ட்ரு ஆகும்போது மீன்ஸ் 12 இயர்ஸ் அப்போ. 12 இயர்ஸ் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சு கொஞ்சமாக. அதுக்கப்புறமா ஹேர் ஃபால், கொஞ்சமாக ஹேர் ஃபால். இருந்தாலுமே என்னோடய முடி பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய முடியில் உத்து பார்த்ததா உள்ளே போய் ஸ்கேல்ப்பை நோண்டுனா தான் தெரியும் தவிர வெளியே வந்துட்டு தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. கொஞ்சம் மைனராக ஸ்டார்ட் ஆன ப்ராப்ளம் கொஞ்சமாக ஓவர் த இயர்ஸ் வளர்ந்துடுச்சு. அதுக்கப்புறமா டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நான் எதுவும் கண்டுக்கல, ஓகே இதெல்லாம் நார்மல் தானே, டேண்ட்ரஃபு பெயின்
கொஞ்சமாக ஹேர் ஃபால் இதெல்லாம் நடக்கிறதுலாம் நார்மல் தானே லாங் ஹேர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்கல, எங்கள் அம்மா அப்பாவும் எதுவும் கண்டுக்கல. எல்லாம் டேண்ட்ரஃப் வந்தாலும் இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ், அதுக்கப்புறமா வீட்டில் நடக்கிற ட்ரீட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமா ரெமிடிஸு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். டீன்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்படியே இருக்குது அந்த ப்ராப்ளம் மட்டும், டேண்ட்ரஃப் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. ஓவராக நிற்கவே இல்லை. பட் இருந்தாலும் அது பெருசாக ஒன்றும் என்னை அஃபெக்ட் பண்ணலை. நாங்கள் இச்சினஸ் அதிகமாக இருந்து நம்ம சொரியும் போது டேண்ட்ரஃப் வந்துட்டு ஃபேஸில் விழுந்து அது பிம்பிளாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் அதில் எதுவும் கண்டுக்கல. நமக்கு நம்ம அழகாக இருக்கும். அதாவது கோணலாக இருந்தாலும் என்னோடது யாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவை சொல்கிற டைலாக் இருக்கும்ல, அது மாதிரி என்ன ஃப்ளா இருந்தாலும் இது என்னோட ஃபேஸு, இது என்னோட ஹேர், அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே எனக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொன்னால் இடுப்புக்கு கீழே வரைக்குமே நல்லா வளர்ந்துடுச்சு இவ்வளோ இயர்ஸில் ஹேரு. அதுக்கப்புறமா டீனேஜ் முடியுது, மீன்ஸ் டீனேஜ் முடிய போகுது அண்ட் 12th ஸ்டாண்டர்டும் முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு சிஏ கோர்ஸ் என்ரோல் பண்ணேன். நான் டிகிரி பண்ணலை அப்போ. உடனே சிஏல போனதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரியும்ல சிஏ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா போர்ஷன்ஸ் இருக்கும், படிக்க வேண்டியது இருக்கும், நாள் கணக்காக மணிக்கணக்காக தூங்காமல் அப்படியெல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். அண்டு 19 முடிஞ்சிடுச்சு. டீன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 20s வரும்போது ஹேர் டேண்ட்ரஃப் வந்துட்டு ரொம்ப சிவியராக மாறிடுச்சு. அதாவது இச்சினஸ் மட்டும் இல்லாமல் அப்படியே மொத்தையாக கட்டியாக டேண்ட்ரஃபு, அதை மறுபடியும் சொரிஞ்சு அப்படியே பிளட்டு வர மாதிரி ரொம்ப சிவியராக மாறிச்சு. அதுக்கப்புறமா என்னடா இது, என்னோட இவ்வளோ திக்காக இருக்கும், அவ்வளோ திக்காக இருந்த ஹேர் கூட ரொம்ப மெலிசாக மாறிடுச்சு. அப்படியே பின்னல் போட்டாலும் வந்துட்டு பார்க்குறதுக்கே நல்லா இல்லாத மாதிரி, லூஸாக விட்டாலும் அவ்வளோ தெரியாது, திக்காக இருந்தாலும் தின்னாக இருந்தாலும். பட் பின்னல் போட்டால் அப்படியே பளிச்சுன்னு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது நம்மளோட ஹேரு, எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு பின்னல் போடவே பிடிக்காத அளவுக்கு வந்துட்டு என்னோடய ஹேர் மாறிடுச்சு. அண்ட் அவ்வளோ மெலிசாக எனக்கு பின்னல் போட பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூட பாதி ஹேர் வந்து கட் பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் வரைக்கும் கூட நான் ஹேர் இவ்வளோ தூரம் வரைக்கும் வச்சுட்டு மீதி ஹேரை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். பார்லர் போயிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணதுக்கப்புறமா அதுவும் பிடிக்கல. சரி லேயர் கட் பண்ணலாம், நம்மளே வீட்டில் பண்ணலாம் யூடியூப் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கட் பண்ணால் அந்த இருந்த கொஞ்சம் முடியல கூட அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே ரொம்ப நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். மீன்ஸ் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய ஹேரை பார்த்து என் கூட ட்ராவல் பண்ணவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இதுதானே உன்னோட ஹேர், ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு ஒரு அப்படியே ஒரு சேஞ்ச் வந்துட்டு என்னோடய ஹேரில் பளிச்சுன்னு எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ திக்காக இருந்த ஹேரு சடனாக ஓவர் த இயர்ஸில் வந்துட்டு ரொம்ப மெலிசாக பார்த்த உடனே எல்லோரும் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஹேர் அவ்வளோ பிடிக்கும்ன்றதை விட என்னோடய ஹேர்னால் எனக்கு வந்துட்டு பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹேருக்கு வந்துட்டு நான் பைத்தியம், ஹேர் மேலே ஒரு மோகம். இப்போ சில பேருக்கு வந்துட்டு அழகு மேலே இருக்கும், சில பேருக்கு பணம் மேலே வரும், சில பேருக்கு வந்துட்டு சொத்து சேர்க்குறதுல இருக்கும். அது மாதிரி மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அது மாதிரி எனக்கு வந்து என்னோட முடி மேலே அவ்வளோ மோகம். இது இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. இந்த ஹேர் தான் என்னோட அழகு, இந்த ஹேர் லாங்காக இருக்கிறதுனால தான் நான் அழகாக இருக்கேன், இந்த ஹேர் வந்து சில்கியாக இருக்கிறதுனால தான் என்னால் வந்துட்டு நிறையா லூஸ் ஹேர் விட முடியுது, நல்லா திக்காக பின்னல் போட முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு விதமான நான் ஹேர் இல்லைன்னா நான் இல்லை, ஹேர் அடிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி இருந்தேன் ஆக்சுவலி இந்த டீனேஜ்லலாம். அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன். என்னோடய ஹேர் தான் என்னோட அழகுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவ் தாட் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. அது வந்து எனக்கு எப்போ புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் என்னோடய ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிவியர் ஆனதுக்கப்புறமா தான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு மைண்டில். ஓகே, நீ வந்துட்டு ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்க, பேராசை வச்சுருக்க, அதனால தான் வந்துட்டு இது மாதிரி நடக்குது, உனக்கு இது ஒரு லேர்னிங். எந்த ஒரு பொருள் மேலேயும் ஒரு பற்று இருக்கக்கூடாது.
பொருளோ பணமோ இல்லைன்னா ஒரு பர்சனோ எது மேலேயும் ஒரு பற்று இருக்கக்கூடாது. இருக்கணும், ஒரு ஆசை இருக்கணும். ஆசை பேராசையாக மாறக்கூடாது. பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி க்ரீடினஸ் வந்துட்டு நம்மளை எந்த லெவலுக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்ச பாண்டவர்களில் வந்துட்டு தர்மராஜா அவர் இந்த சூதாட்டம்ல இருக்கிற அந்த மோகத்தினால தானே அவரோட ராஜ்யத்தை எல்லாம் இழந்தாரு. அண்ட் அவரோட ஒய்ஃபையே வந்துட்டு இழக்கிற சுச்சுவேஷன் வந்துட்டு வந்துச்சு. அதை மாதிரி எனக்கு இந்த ஹேரில் வந்துட்டு அவ்வளோ மோகம், ஒரு பைத்தியம். ஹேர்னா பைத்தியம், அதை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் நான். ஸோ எனக்கு அது ரொம்ப சிவியர் ஆனதுக்கப்புறமா ஓகே ஏன் இது மாதிரி நடக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, நீ வந்துட்டு அப்போ நீ கொடுக்கணும் நம்ம நினச்சிருக்கோம், ஆனால் நம்ம கொடுக்கல. இது வந்து கடவுளோட முடி, இது வந்து அந்த ஏழுமலையானோட முடி, அவருக்கு போய் சேர வேண்டியது. அதை நீ வச்சுட்டு இருந்தனா உனக்கு தான் வந்துட்டு ப்ராப்ளம். நீ வச்சுக்க என்ன ஆக போகுது? தெய்வ குத்தம் அப்படின்லாம் சொல்கிறத விட, தெய்வ குத்தம் அவர் பனிஷ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங். எந்த ஒரு பொருள் மேலேயும் சரி, எந்த ஒரு திங்ஸ் மேலேயும் சரி மோகம் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெசன் வந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஜேர்னியில். அண்ட் சரி ஓகே கற்றுக்கிட்டேன். 19 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு. அண்ட் சிஏ படிச்சுட்டு இருந்தேன். அதுவும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா என்னால் 2 அட்டம்ஸ் கொடுத்தேன், என்னால் பாஸ் பண்ண முடியல. 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடும். ஸோ மறுபடியும் எல்லாமே எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை மாதிரி நடந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த 9 இயர்ஸ் அப்போ அந்த சின்ன வயசில் வந்துட்டு மொட்டைனா அழகு இல்லை, மொட்டை அடிச்சுட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் டீஸ் பண்ணுவாங்க. யாரும் பண்ணதில்லை அது இது வரைக்கும். இருந்தாலும் மறுபடியும் முடி போச்சுன்னா 2 வருஷம் ஆகும் வளர்கிறதுக்கு, 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் வளர்கிறதுக்கு. அவ்வளோ நாள் நான் வந்துட்டு வெறும் தலையோடு சுற்றிட்டு இருக்கணுமா? குட்டி குட்டி ஹேர் வச்சுட்டு பையன் மாதிரி சுற்றிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? அது உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு தாட் இருந்துச்சு. மொட்டைனா அசிங்கம், மொட்டை அடிச்சிட்டா மறுபடியும் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் பெரிய முடி வளர்கிறதுக்கு. அதனால் இப்போ வேணான்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டிருந்தேன். அண்ட் 2019 லாக்டவுனுக்கு முன்னாடியே வந்துட்டு சரி அந்த எப்போ எனக்கு அந்த தாட் வந்துடுச்சோ, ஓகே மொட்டை அழகுன்றது மொட்டை முடியல இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்துதான். அண்ட் மொட்டை அடிச்சிட்டா அசிங்கமாக இருப்போம், மொட்டை முடி இருந்துச்சுன்னா அழகாக இருப்போம், அதை மாதிரிலாம் இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி அழகு வந்துட்டு உள்ளதான் இருக்குது. நம்ம எவ்வளோ உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்துட்டு நம்ம சுத்தமாக இருக்கோமோ அதுதான் நம்ம வெளியே காட்டும். எனக்கு உள்ள அந்த நெகட்டிவ் தாட் இருந்ததுனால தான் அது வந்துட்டு இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு தாட். மீன்ஸ் உள்ளனா அந்த மொட்டைனா அசிங்கம், முடி இருந்தால் தான் அழகு அப்படின்ற ஒரு சின்ன தாட், ஒரு சின்ன நெகட்டிவ் தாட். அப்படி அந்த நெகட்டிவ் தாட் வந்துட்டு சின்ன வயசில் உள்ளுக்குள்ளே இருந்ததுனால தான் கடவுள் வந்துட்டு எனக்கு இந்த லெசனையே கற்று தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இப்போ புரிஞ்சுது. அதை மாதிரி இல்லை, முடினால தான் அழகு இல்லை. எல்லாரும் அழகு தான், முடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அண்ட் அழகு டசன்ட் டிஃபைன் யூ, பியூட்டி டசன்ட் டிஃபைன் யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. நம்ம என்ன பேசுகிறோம் ஆர் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அதில் தான் நம்மளோட அழகு இருக்குது தவிர நம்மளோட லுக்ஸ்லையும் அப்பியரன்ஸ்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அப்போ தான் புரிஞ்சுது. இப்போ இந்த ப்ராப்ளம் ஹெவி ஆச்சோ சிவியர் ஆச்சோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ சரி ஓகே இப்போ தான் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுல்ல, இது வந்துட்டு நம்ம அண்ட் உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு இந்த எப்படி சொல்கிறது, அந்த பக்தி ரிலீஜியஸ் ஃபீலிங் எல்லாம் இருக்கும் எனக்குமே. கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இருக்குது. அண்ட் கடவுள் நம்பிக்கையோடு சேர்த்து இந்த ஒரு சம் தாட்ஃபுல் லெசன்ஸ் அதுவும் நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். சரி இது அவரோட முடி போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே லாக்டவுன் வந்துடுச்சு. 19 இயர்ஸ் இருக்கிறப்ப டிசைட் நினச்சேன், லாக்டவுன் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டிலையே இருந்தோம், வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம் நல்லா. அப்புறமா 2020 லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்குன்னே சொல்லிட்டு
நான் லேப்டாப்பில் ஆன்லைனில் வந்துட்டு டிக்கெட்ஸ் புக் பண்ணேன். டிடிடி வெப்சைட்டில் போயிட்டு டிக்கெட்ஸ் புக் பண்ணேன். புக் பண்ணிவிட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு மொட்டை அடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி இப்போ டிக்கெட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணி புக் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா சொல்கிறாரு 2 நாளில் வந்துட்டு, அதாவது திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே மொட்டை அடிக்க போகிறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக்கு வரப்போகுது, நம்மளோட முடி வந்துட்டு கொடுத்துட போகிறோம், அதுக்கப்புறமா ஜாலியாக புது முடியை வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்துட்டு இருந்தேன் நான் ஹாப்பியாக. ஏன்னா அந்த ஒரு ஃப்ரீடம், இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நிறைய பேர் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நினைக்கலாம், ஓகே டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால தான் ஒரு சனியை ஒழிஞ்சுது போ அப்படின்னு சொல்கிறதுனால இவ கொடுத்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் உண்மைதான். பட் அது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அது மேஜர் பார்ட் ஆஃப் தி ரீசன் கிடையாது. உண்மையை சொல்லணுன்னா நான் பெரிய லெசன் கற்றுக்கிட்டது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்து மேலேயும் ரொம்ப ஒரு பற்று இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மெயின் மேட்டரே. சரி இது கடவுளோட முடி கொடுத்துடலாம் பார்த்தா, அதான் 2 நாள் முன்னாடி வரைக்குமே, திருப்பதி போகிற 2 நாள் முன்னாடி வரைக்குமே வந்துட்டு நாங்கள் மொட்டை அடிக்க போகிறோம், ஜாலியாக முடியாக கொடுத்துட்டு வந்துட போகிறோம். அதுக்கப்புறமா நியூ லுக்கில் செம்மையாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எங்கள் அப்பா 2 டேஸில் ஆர்டிஓ போகணும், டிரைவிங் லைசன்ஸ் கூப்பிட்ருக்காங்க, அன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மொட்டை எல்லாம் அடித்தா ஒத்துக்க மாட்டாங்க, ஹேர் கண்டிப்பாக இருக்கணும், அதனால் கொடுக்கக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா. போச்சு 2020 அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த மொட்டை. சரி ஓகே இப்போ இல்லை அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டாச்சு. அப்போன்னு பார்த்து சடனாக ஒரு 15 டேஸ்லேயே எங்கள் அக்காவுக்கு, எங்கள் பெரியம்மா பொண்ணுக்கு கசின் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. திருப்பதி போயிட்டு வந்த ஒரு 4 நாளில் அந்த கல்யாணத்துக்கு போனோம், ஃபேமிலியோடு போனோம். அங்கே பார்த்து இப்போ இந்த படத்துலலாம் கல்யாணத்தில் பார்த்து கல்யாணம் பேச்சு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல, அது மாதிரியே எங்கள் அக்கா கல்யாணத்தில் நான் தங்கச்சி அங்கே இங்கே வேலை பார்க்குறது, எங்கள் அக்காவுக்கு மருதாணி போடுறது, அதுக்கப்புறமா நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க, அவங்க யார் அப்படின்னு சொன்னால் என்னோடய பெரிய மாமியார், இப்போ என்னோடய ஹஸ்பண்டோட பெரியம்மா, அவங்க வந்துட்டு அந்த கல்யாணத்தில் இருந்தாங்க. எல்லாம் ரிலேட்டிவ் தான், நாங்கள்லாம் ஒரே ரிலேஷன் தான், இது சொந்தத்துக்குள்ளே தான் கல்யாணம் நடந்தது, பட் தூரத்து சொந்தம். ஸோ அவங்க என்னை பார்த்துட்டு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்கா, என்ன தெரியும் சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு எங்கள் ஃபேமிலி, நாங்கள் என்ன எதை மாதிரி எப்படின்னு சொல்லிட்டுலாம் நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அவங்களெல்லாம் அவ்வளோவா தெரியாது, எங்கள் அம்மா அப்பாக்குலாம் நல்லா தெரியும். இதை மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியும் தவிர அவங்க எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லைல்ல. ஸோ அவங்க என்னோடய பெரிய மாமியார் பார்த்துட்டு என்னை ரொம்ப பிடிச்சி போயிட்டு உடனே என்னோடய மாமியாருக்கு ஃபோன் பண்ணி, இதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, இவங்களோட பொண்ணு நல்லா இருக்கா, நீங்கள் பேசு 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எப்போ அக்டோபர் 2020 சொன்னதோ நமக்கு. ஆனால் நான் வந்து நம்மளை ஒருத்தவங்க யாராச்சும் நோட்டீஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியும்ல, ஓகே இவங்க நம்மளை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. இருந்தாலும் நம்ம கேண்டிடேட் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுன்னு மேரேஜில் ஃபன் பண்ணுறது என்ஜாய் பண்ணுறது அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி என்னை பார்த்து பிடிச்சி போயிட்டு உடனே இந்த கால் உடனே எங்கள் மாமியாருக்கு போயிட்டு, அவங்க ஒரு 4 மாதம் கழித்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு 2021. அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும், நான் 2020 முடியாது, சரி அடுத்த வருஷமாச்சும் பண்ணிடலாம். 20 இயர்ஸ்லாம் மொட்டை போட்டு அப்படி கல்யாண வயசு மறுபடியும் முடி வளர்றதுக்கு எவ்வளோ வருஷம், அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை சுத்தமாக. இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு பின்னாடி இந்த 2020 திருமலாக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது அதெல்லாம் சுத்தமாக யோசிக்கலை. முடி என்ன எவ்வளோ சீக்கிரம் வளரப்போகுது, வளர்ந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
ஒருவேளை என் முடிய பார்த்து தான் என்ன ஓகே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை மாதிரி நமக்கு எதுக்கு? என்னை பார்த்து பிடிக்கணும், என்னோட பிஹேவியர்ஸ் பார்த்து பிடிக்கணும், என்னோட கேரக்டர் பார்த்து பிடிச்ச ஃபேமிலி வந்தால் ஓகே. அதை மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அட் த சேம் டைம் இந்த 2021 மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் எங்கள் ஃபேமிலியில் இல்லை ஆக்சுவலி. அப்போ இன்னும் ஒரு 23-24 பண்ணிக்கலாம், அப்போ பண்ணி வச்சா போதும் நம்ம பொண்ணுக்கு, இப்போவே எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்கள் ஃபேமிலிலையும் அதை மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா. ஸோ அதனால் நான் அந்த மொட்டை கொடுக்குறது அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. யாராச்சும் இப்போ 20 வயசுல எல்லாம் மொட்டை அடிப்பாங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு அந்த தாட்டே வரல. ஏன்னா என்னோட லேர்னிங் அப்படி. அத்தனை வருஷம் நான் பண்ண தப்புக்கு அதுதான் நான் செய்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நல்லா கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் மிஸ் ஆயிடுச்சு அப்போ. அண்ட் எங்கள் மாமியார் பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறமா ஒரு 4 மாதம் வந்துட்டு எங்களை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் எங்களுக்கு வந்துட்டு எங்களை ரீச் அவுட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா டைரெக்டாக ஃபோன் நம்பர் கேட்டு எங்கள் மாமனார் எங்கள் அம்மாக்கிட்டே பேசினாங்க. பேசி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு தான் இந்த பையன், ஜாதகம்லாம் பார்த்தாங்க. பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, இனி என்ன பண்ணுறது? நான் எங்கள் அம்மா கிட்ட ஐயோ நான் மொட்டை அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனே, இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த முடியவே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்னை ஓகேவே பண்ணாங்களாம். அதுவே எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது. முடி எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க, பெரிய மாமியார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவாச்சு சரி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் மாமியார் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ போய் மொட்டை அடிச்சு நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ கூட நான் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட வேணாம், நல்லா இருக்காது, கல்யாணமான பொண்ணு மொட்டை அடித்தா நல்லா இருக்குமா, ஒரு குழந்தை பெற்று அடித்தா கூட தெரியாது, நீங்கள் 2 பேர் மட்டும் இருந்துட்டு நீ மொட்டை அடிச்சா மொட்டை அடிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் கண்டுக்கவே அத்தை வேணாம் அத்தை, நான் அடிச்சிடுறேன் அத்தை, நல்லா இருக்கும் அத்தை, நான் கொடுத்துட்றேன், இது அவருக்கு கொடுக்க வேண்டிய முடி, நான் கொடுத்துடணும். எங்கள் அத்தை சொன்னாங்க, உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உன்னோட குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு அப்புறமா மொட்டை அடிப்பல்ல, அப்போ வேணா ஃபேமிலியோடு சேர்த்து அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தாட்டு, நான் குழந்தையா இருக்கும்போது கொடுக்க வேண்டிய மொட்டை எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொடுத்தா லாஜிக்கலாக எப்படி மேட்ச் ஆகும்? இல்லை, எனக்கு நான் வந்துட்டு தனியாக இருக்கும்போது சிங்கிளாக இருக்கும்போது கொடுத்துருக்கணும். ஆனால் மேரேஜ் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். பட் அப்போ கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அண்ட் அதுவும் வந்துட்டு எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, அன்னைக்கு அந்த பெருமாளே வந்துட்டு இப்போ நீ எனக்கு கொடுக்க வேணாம், உனக்கு ஒரு பெரிய விஷயம் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன மாதிரியும் எனக்கு தோணும். எங்கள் அம்மானும் நானும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை நிறையா. ஓகே, இதனால தான் நான் கொடுக்கல போல், இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே வரணும், இது மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே நான் வரணும், இது மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி வந்துட்டு எனக்கு கிடைக்க போகுதுன்றதுனால தான் இவர் எனக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் எனக்கு மொட்டை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதை தள்ளி போட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு தோணுச்சு. அண்ட் இப்போ கூட அதான் திருமதிக்கு போகிற ஒரு 2 நாள் முன்னாடி கூட சரி உன் இஷ்டம் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வேணாம் வந்தனா மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது, இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குமா வளர்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும், அவ்வளோ பெரிய முடி வளர்கிறதுக்கு, நான் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலுமே இல்லை அத்தை நான் கொடுத்துடணும் அத்தை ப்ளீஸ் ஒத்துக்கோங்க சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப புரிய வைக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு. பட் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இப்போ உன் இஷ்டம், உனக்கே வந்துட்டு வெக்கம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன, அம்மா வித்தியாசமாக பார்ப்பாங்க உன்னை எல்லாரும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இன்னும் நான் ஹாப்பியாக சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் கடைசியில் அப்படி பேசி சமாளித்து ஒத்துக்க வச்சு போயிட்டு ஜாலியாக போயிட்டு திருமலா போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. இதுதான் இதோட பேக் ஸ்டோரி. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, எனக்கு வந்து முடி மேலே ஒரு மோகம். முடி தான் என்னோட அழகு. வந்தனா இஸ் ஈக்குவல் டு ஹேர் இஸ் ஈக்குவல் டு வந்தனா. அதை மாதிரி நான் வந்துட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தேன். அண்ட் அது வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, முடினால அழகில்லை,
நம்மளோட பிஹேவியர், நம்மளோட கேரக்டர், நம்ம எப்படி பழகுறோம், எப்படி பேசுறோம், அதில தான் இருக்குது ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் புரிஞ்சுது. அதனால தான் சரி நம்ம வந்து இதை கொடுத்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இது கூட இப்போ சடனாக நாங்கள் ப்ரீ பிளான்டாக ஒன்றும் பண்ணலை. இந்த திருப்பதி போயிட்டு வரதெல்லாம் வீட்டில் மாமனாருக்கு லீவ் இருந்துச்சு, ஆஃபீஸில் லீவ் இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் டிசைட் பண்ணோம். காரில் கிளம்பி போயிட்டு சர்வதர்ஷனத்தில் போயிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இதுதான் இந்த மொட்டையோட பேக் ஸ்டோரி. ஏன் அடித்தேன், எதுக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கொஷின்ஸ் நிறையா கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு மொட்டை அடிக்கும் போகும்போது அந்த அந்த மொட்டை, அதாவது மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால்குள்ளே போகும்போது உங்களுக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, வருத்தமா இல்லையா? இவ்வளோ நடந்துச்சு, இதுக்கு மேலே என்ன, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதுக்கு மேலே என்ன பார்க்க போகிறோன்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த நியூ லுக்கை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, இனிமேட்டு புது ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். குட்டி ஹேர் ஸ்டைலு, பாப் கட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஷார்ட் ஹேரு, அதுக்கப்புறமா நிறையா இது ஷார்ட் ஹேர்லேயே நிறையா கட்டிங்ஸ், நிறையா ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துச்சு. தவிர ஃபீலிங் இருந்துச்சு. லாங் ஹேர் மறுபடியும் ஒரு 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணணுமே, வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு ஐ எம் என்ஜாயிங் திஸ். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த மொட்டை வீடியோ போட்டதுக்கப்புறம் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்ததும் அதுவும் செம்ம ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் வியூஸே வந்துட்டு போகலை. நான் ஜாலியாக ஒரு விஷயம் பண்ணி அதை அப்லோட் பண்ணும்போது இவ்வளோ ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அது கிடச்சிது. கீப் சப்போர்ட்டிங் மீ. எஸ், இதுதான். வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் வேறு ஏதாச்சும் கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.